அன்னைக்கு நேரம் சரியா 5 மணியை நெருக்கிட்டு இருந்தது. அப்போ ஹைவே ரோட்ல பால்காரர் ஒருத்தர் அவரோட பைக்ல பால் கேனை கட்டுட்டு பால் கறக்க போயிட்டு இருக்கும்போது தான் அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பார்க்குறாரு. அதை பார்த்த அவரு அது உண்மைதானா அப்படி கொலை நடுங்கி போயிருக்காரு. ஏன்னா அவர் பார்த்த அந்த ஒரு விஷயம் அவரை தூக்கி வாரி போட்டிருக்கு. ஹைவேல அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்த அவங்க யாரு, ஏன் அப்படி நிக்கிறாங்க, அவங்க அப்படி நிக்கிறதுக்கு காரணம் என்ன, அன்னைக்கு அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு, வாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஹலோ மை டியர் டிஎஸ்டி, இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்கள் ராஜா அப்படிங்கிற ஒரு லோட்மேன் வேலை பார்க்குறாரு. அவர் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அக்கா கிட்ட, சரி நான் போயிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும், பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ அந்த ஊர் வழியாக தானே போகிற, போயிட்டு வரும்போது நம்ம அங்கேருந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம், பாப்பாவுக்கும் லீவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட அக்கா சொல்றாங்க. லோடு கொண்டு போற இடத்துல எப்படி கோவிலுக்கு அப்படின்னு யோசிச்ச ராஜா அவங்க அக்கா திரும்ப திரும்ப கேட்டதால சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசிட்டு இருந்தா எப்படி, சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா கிளம்பல, டைமுக்கு லோடு போகலைன்னா ஓனர் அவ்வளோதான்னு ராஜா தன்னோட அக்கா லக்ஷ்மியையும் அக்காவோட பொண்ணு ரக்ஷிதாவையும் சீக்கிரம் கிளம்ப சொல்லிட்டு இருந்த அவரு, நீங்க கிளம்பிட்டு இருங்க, நான் போயிட்டு வண்டியை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வந்த அவரு, நீங்க அந்த கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டதால தான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா கிளம்பலாமான்னு கேட்டுட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க அவங்க 3 பேரும். அன்னைக்கு நைட் சரியா 12 மணி, ஆள் நடமாட்டம் இல்லாத ஹைவே ரோட்ல லைட் வெளிச்சத்துல ஏந்தல் ஊர் போர்டை பார்த்த அவங்க இன்னும் கொஞ்ச தூரம் தான் போயிடலான்னு அவங்க அக்கா கிட்ட தம்பி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. சந்தோஷமா போயிட்டு இருந்த அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படின்னு. ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி 2 போலீஸ் தெலுங்குல எழுந்திருந்த நேம் போர்டையும் ஆந்திரா நம்பர் பிளேட்டையும் பார்த்த அவங்க டார்ச் அடிச்சு அந்த வண்டியை நிறுத்த சொல்றாங்க. அதை பார்த்த ராஜா, யாரு இந்த நேரத்துல டார்ச் அடிக்கிறது, அதுவும் ரோடு ஓரமா அப்படி யாரோ டார்ச் லைட் அடிக்கிறத பார்த்த ராஜா யாரோ ஹெல்ப் கேட்குறாங்கன்னு நினச்சி வண்டியை ஒரு பதட்டத்தோட ஓரமாக அனுப்பிடுறாரு. அங்கே இருந்த 2 போலீஸுமே நைட் டியூட்டி போலீஸ். வண்டியில் என்ன லோட் வருது, எங்கேருந்து வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வண்டியை சுற்றி பார்த்துட்டு வந்து வண்டியில் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி வண்டியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அவங்க அக்கா லக்ஷ்மியையும் அப்புறம் அக்கா பொண்ணையும் பார்த்துட்டு அந்த போலீஸ் 2 பேரும் அவங்களுக்குள்ளாரையே பேசிக்கிறாங்க. இப்போ டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இருந்த அவங்க 2 பேர் யாரு வர சொல்லுன்னு கூப்பிடுறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து கையை காட்டி கூப்பிட்டதுமே சந்தோஷமா இருந்த அவங்களோட முகம் ரொம்பவும் அச்சத்தோட கீழே இறங்கி போறாங்க. யாரு இவங்க, நைட் டைம்ல எங்க போறாங்க அப்படின்னு கேட்ட அவங்களுக்கு தெலுங்குல பதில் சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. அவங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு ஆனா இவங்க பதில் சொல்றாங்க. அந்த 2 போலீஸ் அவங்க சொல்றத கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. எங்களுக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு, சரி ஸ்டேஷன் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த 3 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது, நீ வண்டியை எடுத்துகிட்டு ஸ்டேஷன் வந்துரு, நாங்கள் இவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது அந்த 2 பேரையும் அந்த போலீஸ் வலுக்கட்டாயமாக அவங்களோட பைக்கில் ஏற்றிட்டு போகிறாங்க. அவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தும் கேட்காத அவங்க இப்போ கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ரொம்பவும் பயத்தோட
நடுங்கி போய் 2 பேரும் இருக்காங்க. அப்படி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்த அவனுங்க இப்போது ஹைவே ரோட்டில் போயிட்டு இருந்த அவனுங்க இப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இருட்டான காட்டுக்குள்ளார, ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறானுங்க. அப்படி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போன அவனுங்க 2 பேரும் அவனுங்க பேசி வச்ச மாதிரி அவங்க அம்மாவோட கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு வாயில் ஒரு துணியை வச்சு அடைச்சிட்டு சத்தம் போட முடியாத மாதிரி அங்கேயே அவங்க அம்மாவை கீழே கட்டி போட்டுடுறாங்க. 18 வயசான அந்த ரக்ஷிதாவை 2 பேரும் அவங்க அம்மா முன்னாடியே கதற டார்ச்சர் பண்ணி வலுக்கட்டாயமாக சீரழிக்கிறானுங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை மாற்றி சீரழிக்கிறானுங்க. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா தண்ணீரோட தன்னோட மகளை காப்பாற்ற முடியாத நிலைமையில இருந்து ரொம்பவுமே மனவேதனையில் அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்படி தன்னோட 18 வயசு மகளை துடிக்க சீரழிக்கிறத பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா ரொம்பவுமே மனவேதனையில் இருந்திருக்காங்க. இப்போ அவங்க வேலை முடிஞ்சதுமே அவங்கள அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிடுறானுங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் உடம்புலலாம் சில காயங்களோட தலையெல்லாம் கிளஞ்சி அலங்கோலமா ரொம்பவுமே பார்க்க ஒரு சகிக்க முடியாத நிலைமையில அந்த 18 வயசு பொண்ணை சீரழிச்சிருக்கானுங்க. ரொம்பவுமே உடல் முடியாமல் எழுந்திருக்க கூட முடியாத நிலைமையில இருந்த அந்த ஒரு சின்ன பொண்ணு எழுந்து தடுமாறி தன்னோட அம்மாவோட கை கட்டையும் கால் கட்டையும் அவிழ்த்து விட்டுருக்காங்க. அதை பார்த்த அவங்க அம்மா அவங்களோட பொண்ணை கட்டி அணைச்சபடி அழுது கூச்சலிட்டு, எங்களை காப்பாற்ற யாருமே வரமாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அழுது புலம்பி இருக்காங்க. அந்த காட்டுல இருந்து கிளம்புன அவங்க சரி நம்ம இங்கே இருக்கக்கூடாது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புன அவங்க எப்படியோ ஒரு வழியாக ஹைவே ரோட் கிட்ட வந்துட்டாங்க. அப்படி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணுவாங்க, உதவிக்கு யாராச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பால்காரர் ஒருத்தர் அவரோட வேலையை பார்க்கறதுக்காக காலையில் 5 மணிக்கு சரியா வண்டி எடுத்துட்டு அந்த வழியாக போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்டோட ஓரத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்த அவங்கள பார்த்த அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 18 வயசு பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் ரொம்பவும் அலங்கோலமான நிலைமையில அம்மாவும் மகளும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்க அழுதுட்டு நின்றுட்டு இருந்ததை பார்த்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உடனே 108க்கு கால் பண்ணி இடத்த சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. உண்மையாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்கள காப்பாற்ற வந்த கடவுள் இவரை தான் அப்படின்னு. ரொம்ப நேரமாக உதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இவங்களுக்கு சரியான நேரத்தில் உதவி பண்ண இவரை கடவுள் மாதிரி நினச்சிருந்துருப்பாங்கல்ல. இப்போது பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் நடந்ததெல்லாம் கேட்டுட்டு உடனே அந்த டிஎஸ்பிக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்கிறாரு. அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நடந்தது என்னன்னு விசாரிச்சு என்ன ஏதுன்னு கேட்டதுக்கப்புறம் உடனே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பேசினதும், ஆமாம் இங்கே ஒருத்தர் அவங்க அக்காவும் அக்கா பொண்ணும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர சொல்லுங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த டிஎஸ்பி இந்த சம்பவத்தை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை வச்சு அன்னைக்கு நைட் டியூட்டியில் இருந்தது சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி 2 பேரையும் ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சு அவங்கள வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி இப்போது ஜெயிலில் 2 பேரும் களி சாப்பிட்டுட்டு கம்பி நீட்டு இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை 2-3 நாளில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க ஊருக்கு
அனுப்பி வச்சிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்பி. டிஎஸ்டி, இது மாதிரி கொள்ளை நடக்கிறதால நைட் டைம்ல டிராவல் பண்றப்ப உண்மையாவே யாராச்சும் உதவி பண்றதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா உதவி கேட்குற மாதிரி கேட்டுட்டு கடைசியில அவங்களையே அடிச்சு கொன்னுட்டு அவங்க கிட்ட இருக்கிற பண நகையெல்லாம் எடுத்துட்டு போற கும்பல் இப்போ நிறையவே இருக்கு. ஸோ நீங்க சேஃபா டிராவல் பண்ணுங்க. அப்படி தனியா போற மாதிரி இருந்ததுன்னா யாருக்குமே நைட் டைம்ல ஹெல்ப் பண்ணாதீங்க. அப்படி உண்மையாவே அவங்க ஹெல்ப் தான் கேட்குறாங்களான்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ண கேரக்டர்ஸோட நேம் எல்லாமே நானாக கொடுத்தது. ஏன்னா இந்த ஒரு கேஸ் ரொம்பவுமே சென்சிட்டிவானது. அண்ட் இந்த ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் தான் நடந்திருக்கு. மை டியர் டிஎஸ்டி, எப்போவும் நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.